நீங்கள் தனியாக அழுத அந்த இரவை அல்லாஹ் மறக்கவில்லை. சில இரவுகள் இருக்குமே, யாரிடமும் சொல்ல முடியாமல், யாருக்கும் தெரியாமல் தலையணையில் முகத்தை புதைத்து அழுவோம். எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? அல்லாஹ் என் துஆவை கேட்கவே இல்லையா என்று மனசுக்குள்ளே கேட்போம். ஆனா ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க, நீங்கள் அழுத அந்த இரவில் நீங்கள் தனியாக இல்லை. உங்கள் கண்ணீரும் அல்லாஹ்வுக்கு தெரியும், உங்கள் வலியும் அல்லாஹ்வுக்கு தெரியும். இதற்கு ஒரு அழகான சம்பவம் இருக்கு. யூனுஸ் அலைஹிவஸல்லம் அவர்கள் கடலில் தூக்கி எறியப்பட்டார்கள். பெரிய மீன் அவர்களை விழுங்கியது. இருளுக்கு மேல் இருள். அந்த நேரத்தில் அவர்களிடம் யாரும் இல்லை. ஆனா அந்த இருளுக்குள்ளேயும் அவர்கள் அல்லாஹ்வை அழைத்தார்கள். லா இலாஹ இல்லா அந்த சுப்ஹானக இன்னி குந்து மினல் ஸாலிமீன். உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் யாருமில்லை, நீ தூயவன். நிச்சயமாக நான் அநியாயம் செய்தவர்களில் ஒருவனாகிவிட்டேன். அந்த துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். அந்த இருளிலிருந்து யூனுஸ் அலைஹிவஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் மீட்பு கொடுத்தான். அதனால்தான் நீங்கள் எவ்வளவு இருளான சூழ்நிலையில் இருந்தாலும் அல்லாஹ்வை அழைப்பதை மட்டும் நிறுத்தாதீங்க. இன்று உங்களுக்கும் ஏதாவது பெரிய கவலை இருக்கிறதா? இந்த துஆவை மனதார சொல்லுங்கள். லா இலாஹ இல்லா அந்த சுப்ஹானக இன்னி குந்து மினல் ஸாலிமீன். அல்லாஹ் உங்கள் கஷ்டத்தை நன்மையாக மாற்றட்டும், உங்கள் கண்ணீரை மகிழ்ச்சியாக மாற்றட்டும், உங்கள் துஆவுக்கு அழகான பதிலை தந்தரட்டும். நீங்கள் அழுத அந்த இரவை அல்லாஹ் மறக்கவில்லை. இன்ஷா அல்லாஹ் அந்த கண்ணீருக்கு பிறகு வரும் நிம்மதியையும் அல்லாஹ் உங்களுக்கு காட்டுவான்.